ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரிவர் சைட் கிரவுண்டு செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் வச்சு நடக்க போகுது. ஸோ 6th ஜூன் ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி 3 ODI சீரீஸில் இங்கிலாந்தோட டாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ T20யில் எந்த அளவுக்கு பண்ண போகிறாங்க, ஏன்னா ரெண்டு டீமே T20 பொறுத்த வரைக்கும் பேலன்ஸாக இருப்பாங்க. குவாலிட்டியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெண்டு டீமே இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் உங்களுக்கு நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. குறிப்பாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் தான் கொடுப்போம். TNPL மேட்சஸ் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணணும், டீம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோஸும் அப்லோட் பண்ணுறோம். டெலிகிராமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ½ an hourல ஃப்ரீ டீம்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு TNPL நல்லாவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிட்ச் ரிப்போர்ட் பற்றி டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ் விக்கெட்டாக இருக்கும். பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லேட்டர் ஆஃப் தி இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. மொத்தமாக 4 போட்டிகள் நடந்திருக்கு. 2 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 2 பேட்டிங் செகண்ட் அப்படின்னு சொல்லி வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் 180 கீழே 2 முறை அப்படிங்கிற ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 170 89 ஒரு முறை, 190 மேலே ஒரு முறை. சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா 4 மேட்சஸ் நடந்திருக்கு. ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிளாக இல்லாமல் ஒரு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் பிச் இருந்திருக்கு. இந்த மேட்சுக்கு ஒரு 175+ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அந்த 175லேருந்து 190 அந்த ஒரு 15 ரன்ஸ்குள்ளே வரதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. லாஸ்ட்டு 4 கேம்ஸில் 27 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸும் 15 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. இப்போ ரீசன்ட் மேட்சஸோட ஸ்கோர் கார்டு ரீகேப் வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து இங்கிலாந்து மேட்ச். இதில் பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து தோற்றுருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 38-3, ரெண்டாவது இன்னிங்ஸில் 61-1 சொல்லி ஓரளவுக்கு பேலன்ஸாக பார்த்திங்க அப்படின்னா போயிருக்கு. ரெண்டாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து வந்து 2017 மோதுறாங்க இந்த கிரவுண்டில். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் பார்த்திங்க அப்படின்னா 72 அடிக்கிறாங்க. ரெண்டாவது இன்னிங்ஸ் இங்கிலாந்து பார்த்திங்க அப்படின்னா 64 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சு. ஸோ இதில் இங்கிலாந்து பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 2013 நடந்த ரீசனுக்காக அந்த பவர் பிளே ஸ்கோர்ஸ் நம்மளால் எக்ஸாக்டாக எடுக்க முடியலை. இப்போ பேசர்ஸ் பொறுத்த வரைக்கும் 27 விக்கெட்ஸ்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸில். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 13, ரெண்டாவது இன்னிங்ஸில் 14 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 15 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 9, ரெண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஷேராக இருக்குது. பவுலர்ஸோட டைப் வந்து ரொம்பவே முக்கியம் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பேஸ் பவுலர்ஸில் 27 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஹை பேஸ் பவுலர்ஸ்க்கு 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. ஸோ மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 14 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 15 விக்கெட், 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் 9, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 2, ஆஃப் பிரேக் 4 அப்படின்னு சொல்லி ஓவரால் 15 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போது ஹெட் ஹெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 35 முறை இது வரைக்கும் T20யில் 2 டீமும் சந்திச்சிருக்காங்க. அதில் இங்கிலாந்து 16 முறையும் வெஸ்ட் இண்டீஸ் 18 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நோ ரிசல்ட் ஒரு முறை. வெஸ்ட் இண்டீஸ் வந்து கொஞ்சம் வீக்கான டீம். இங்கிலாந்து தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் கான்ஃபிடன்ஸாக வின் பண்ணும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. சேஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் இருக்கக்கூடிய மாடர்ன் டே கிரிக்கெட்டில் நல்லா சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு 2 டீமுக்குமே பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டாம் பேண்டன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பென் டக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கான பாசிபிள் அதிகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஜாஸ் பட்லர் அண்ட் கேப்டன் ஹாரி ப்ரூக் ஒயிட் ஃபார்மெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் பால் ஃபார்மெட்டில் ப்ரூக் தான் வந்து லீட் பண்ண போகிறாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க முன்னாடியே, ஐபிஎலுக்கு முன்னாடியே. ஸோ வில் ஜாக்ஸ் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜாக்கப் பெத்தேல், லியாம் டாசன், பிரைடன் காஸ், ஆடில் ரஷீத், லுக்குட் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஷகீப் மஹமூத். இதில் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக ஜோஃப்ராக்கு ஒரு இன்ஜுரியான ரீசனுக்காக லுக்குட் வந்து வந்திருந்தார். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய 2வது டெஸ்ட்டில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ரெக்கவர் ஆயிடுவார், அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து வந்தோம். ஃபுல் 4 ஓவர்ஸில் ஷகீப் மஹமூது அண்ட் பார்த்திங்க அப்படின்னா லுக்குட், அடில் ரஷீத் இந்த 3 பவுலர்ஸும் 4 ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் பார்த்திங்க அப்படின்னா பிரைடன் காஸ், அதுக்கு அடுத்தபடியாக வில் ஜாக்ஸ் ஆர் பெத்தல், டிபெண்ட்ஸ் அப்பான் த பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவர் ஆஃப் பிரேக்கு, இவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. பட் மோஸ்ட் ப்ராபபிளி அந்த ஃபுல் 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு 4 பவுலர்ஸ் வந்து பவுல் பண்ணதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. இதில் டெத்தை பொறுத்த வரைக்கும் பிரைடன் காஸ் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஷகீப் மஹமூத் வந்து பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. நியூ பாலில் லுக்குடோட அந்த ஸ்விங் பவுலிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது.
ஸோ இப்போ டாம் பேண்டன் இவர் 11ல் ஆடுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபில் சால்ட்டுக்கு ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் வின் பண்ணியிருக்காருங்க அப்படி ரீசனுக்காக ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் நான் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்திருக்கு அவருக்கு ஒரு 1 வீக் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பிரேக் கொடுத்துருக்காங்க இங்கிலாந்து கிரிக்கெட். ஸோ டாம் பேண்டன் பொறுத்த வரைக்கும் 3% இப்போ வரைக்கும் பிக் பண்ணியிருக்காங்க. சேஸில் அவரோட ஆவரேஜ் வந்து நல்லாவே இருந்திருக்கு. விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் தான், பட் லவ்வருக்கு வந்து ஜாஸ் பட்லர் தான் பண்ண போகிறாரு. ஸோ செகண்டாக பேட் பண்ணும்போது பேண்டன் ஸ்டாட்ஸ் வைஸாக பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். பென் டக்கெட் வந்து போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். 84%க்கு ஃபஸ்ட்டு பேட் பண்ணும்போது ஒரு விசி அளவுக்கு நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஆடிடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. அண்ட் ஜாஸ் பட்லர் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த வென்யூவில் 4 மேட்ச்மே இவர் ஆடி இருக்காரு, ஆனால் 10 ஆவரேஜ் இருந்திருக்கு. இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக நல்லா ஆடி இருக்காரு. ஒரு T20 கிரிக்கெட்டில் 1 டவுன் இறங்கக்கூடிய பட்லர் நம்ம ஸ்கிப் பண்ணுறது பெரிய ரிஸ்க் தான். பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது விசிஆர் கேப்டன் போங்க, மற்றபடி அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஹாரி ப்ரூக் நம்பர் 4ல் வராரு. ஹெட்ல 15, வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 43 அகேன்ஸ்ட் நியூசிலாந்து வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹாரி ப்ரூக்கை பிக் பண்ணலாமானா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து சேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷனில் போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். 52% தான் பிக் பண்ணியிருக்காங்க. வில் ஜாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 82%க்கு ஒருத்தான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்வேன். வில் ஜாக்ஸ் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் 1 டவுன் அந்த பொசிஷனில் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஆஃப்டர் லைனப் வந்து வில் ஜாக்ஸ் வந்து ஓப்பனிங் இல்லை 1 டவுன் டாம் பேண்டனுக்கு பதிலாக வில் ஜாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நியூஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வில் ஜாக்ஸை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இல்லை நம்பர் 5 நம்பர் 6 தான் ஆட போகிறாருன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். பேட்டிங்கை வச்சு ஒரு ட்ரீம் டீம் அதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப 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 கம்மி. ஸ்மால் லீக்கில் யாராவது ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்பர் 5 நம்பர் 6ல் வில் ஜாக்ஸ் இறங்கினா அவர் மேலே ரிஸ்க் எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஜேக்கப் பெத்தேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 டே சீரிஸ் ஓரளவுக்கு நல்லா போயிருந்தது. ஆர்சிபிக்காகவும் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா டாப்பில் ப்ரமோட் பண்ணாங்க. ஏன்னா பென் டக்கெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசாக இல்லை, எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸாக தான் இருக்காங்க. ஆப்போனன்ஸில் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மோஸ்ட் ப்ராபப்லி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது ஜேக்கப் பெத்தேல் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை சேஸ் அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸாக போகாது, பெத்தேலுக்கு பேட்டிங் வராது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேஃபாகவே போய்க்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு லியாம் டாசன் பவுலிங் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்கானா? எஸ், கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இவருக்கு தான் வரும். ஏன்னா ஜேக்கப் பெத்தேல் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸாக இருந்தாலும் லியாம் டாசன் தான் T20 ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து பவுலிங்கில் கொடுப்பாங்க. 2வது பவுலிங்கோட நீங்கள் கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. பிரைடன் கர்ஸ் அகெயின்ஸ்ட் இந்தியா ஓடி சீரீஸில் செம பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. 42% தான் பிக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லுக்குட்டா இல்லை ஷக்கீப் மஹமூதான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பிரைடன் கர்ஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணுவேன். என்ன ரீசன் அப்படின்னா அந்த ரீசன்ட் ஃபார்ம் பாருங்க, 3 விக்கெட் 1 விக்கெட் 2-2 3 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் காலம் சூப்பராக இருந்திருக்கு. அடுத்தது ஆடில் ரஷீத். எப்படி பார்த்தாலும் நீங்கள் இவரை பிக் பண்ணி தான் ஆகணும். மொத்தமாகவே ஹெட்டில் 36 முறை நினைக்கிறேன் சம்திங் இந்த வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 22 மேட்சஸில் இவர் இன்வால்வ் ஆகியிருக்காரு. அதில் 36 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். 2 இன்னிங்ஸ்க்குமே இந்த மேட்ச்சுக்கு கிராண்ட் லீகில் விசிக்கு எலிஜிபிளான பர்சன். கேப்டன் கொடுக்கலாமா ப்ரோ அப்படின்னா ரிஸ்க்கு. ஒரு 4 விக்கெட்லேருந்து 5 விக்கெட் வரைக்கும் எடுத்தால் தான் ட்ரீம் டீமில் கேப்டனாக வர முடியும். பட் நான் இவர்கிட்ட 2லேருந்து 3 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி விசி அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறேன். லுக்குட் பொறுத்த வரைக்கும் ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காரு. இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. லோக்கல் கிரிக்கெட் இந்த கிரவுண்டில் நிறைய மேட்சஸ் ஆடிருக்காரு. 6% பிக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போல் பண்ணக்கூடிய இன்கமிங் டெலிவரிஸ் லைக் ட்ரெண்ட் போல்ட் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சம்மோஸ் போல் பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்ததாக ஷக்கீப் மஹமூத். மஹமூத் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் 7 மேட்ச் ஆடி 9 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ பெருசாக விக்கெட்டே எடுக்கல. எடுத்த விக்கெட் எல்லாமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் ஹெட்டில் எடுத்திருக்காரு. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு 18 மேட்ச் ஆடி 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வந்து சூப்பராக இருந்திருக்கு. என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இன்கேஸ் அவர் நீங்கள் செகண்ட் பவுலிங்கில் கூட பிக் பண்ணிக்கலாம். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக தான் அவர் 2வது பவுலிங்கில் நல்லா பண்ணலையே தவிர்த்து 100 பால் டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், T20 பிளாஸ்ட்டாக இருக்கட்டும் அண்ட் பிக் பேஷ் லீகாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயுமே சரி செகண்ட் இன்னிங்ஸ்லேயுமே சரி ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு.
இப்போ இந்த பர்டிகுலர் பெஞ்ச் பிளேயர்ஸில் யாருக்காவது வாய்ப்பு கிடைக்குமானா ஜேமி ஸ்மித்து ஓரளவுக்கு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ட்ரை பண்ணாங்க. இப்போ டாம் பேண்டனோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ரீசனுக்காக ஸ்மித்துக்கு அகேடாக பேண்டனை கொண்டு வராங்க. ஸோ இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜேமி ஸ்மித்தை பிக் பண்ணி மிடில் ஆர்டரில் வச்சுட்டு வில் ஜாக்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஜேமி ஸ்மித்தும் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு வில் ஜாக்ஸும் இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வருவாங்க. இல்லை நம்ம மேலே கொடுத்த மாதிரி டீம் இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில், டாம் பேண்டனை இது வரைக்கும் ஹோல்டர் 2 முறை விட்டு எடுத்திருக்காரு. டக்கெட்டை ஷெப்பர்டு 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஹாரி ப்ரூக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹோல்டர் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஜாஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் ஹோல்டர் 2 முறை, அகில் ஹுசைன் 3 முறை, ஷெப்பர்டு 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தென் வில் ஜாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வீக்னஸ் இல்லை. அல்சாரி 3 முறை, அகில் ஹுசைன் 2 முறை, குடகேஷ் மோட்டி பார்த்திங்க அப்படின்னா 3 முறை. இந்த 3 பவுலர்ஸையுமே இவர் மிடில் ஆர்டரில் இறங்கும்போது ஃபேஸ் பண்ணியே ஆகணும். லாஸ்ட்டாக ஜாக்கப் பற்றியில் அல்சாரி ஜோசப் 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சரி, ஓகே. இப்போது இந்த பர்டிகுலர் டீமில் ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் யார் ரிஸ்க் எடுக்கலாம்? ஓரளவுக்கு நம்ம ஃபஸ்ட் மேட்ச் அதிலலாம் பெருசாக போக வேண்டாம். ஹை பர்சன்டேஜ் ரிஸ்க், லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் அப்படிங்கிறதுல போக வேண்டாம். இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுக்கலாம்? ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டக்கெட், பட்லர், தென் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்ஸ் வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு ஆடில் ரசீத் நல்ல பிக்காக இருக்கார், பிரைடன் கர்ஸ் ஒரு பெஸ்ட் பிக்காக இருக்கார், ஷக்கீப் மஹமது. தென் பார்த்திங்க அப்படின்னா மிடில் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ் ஆர் பெத்தேல், நீங்கள் யாராவது ஒருத்தரை பிக் பண்ணிக்கலாம். ஹாரி ப்ரூக்குமே அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தரை கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் டீம் பற்றின ஃபுல் ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட பிளேயிங் லெவனில் பிரெண்டன் கிங், ஜான்சன் சார்ல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாங்க. ஷாய் ஹோப், ரோமன் பவல், ஷர்ஃபின் ருதர்ஃபோர்டு, ஆண்ட்ரே ரசில், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ராஸ்டன் சேஸ், ரொமாரோ ஷெப்பர்ட், குடகேஷ் மோட்டி, அல்சாரி ஜோசப், அகில் ஹுசைன். பேஸ் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு இல்லை. அல்சாரி ஜோசப் மட்டும்தான் ஒரு மெயின் பேஸ் பவுலராக இருக்கார். மற்றபடி பார்க்கும்போது ஷெப்பர்ட் பார்ட் டைம் பவுலர் தான், ரசலுமே பார்ட் டைம் பவுலர் தான். பேஸ் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் நல்லா இருந்திருக்கு. குடகேஷ் மோட்டியாக இருக்கட்டும், அகில் ஹுசைனாக இருக்கட்டும், ஃபுல் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் அந்த மேட்ச்க்கு தெரிய வராங்க. ராஸ்டன் சேஸோட இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த மேட்ச்சில் ஃபுல் 4 ஓவர்ஸில் 1, 2, 3 இந்த 3 பவுலர்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 8 ஓவர்ஸை 1, 2, 3ன்னு சொல்லி இந்த 3 பவுலர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு பிரெண்டன் கிங் 33% தான் பிக் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு மேட்ச்சில் மினிமம் 50 அடிச்சிருவார், கண்டிப்பாக அடிச்சிருவார். 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். அதுவே சேஸ் பண்ண போகிறாங்கன்னா விசி கூட இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ரிஸ்க்காக கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீகில் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். அடுத்து ஜான்சன் சார்ல்ஸுமே உங்களுக்கு பேட்டிங் செகண்டுக்கு நல்ல பிக்கு, பட் ஹெட்ல 8 தான் ஆவரேஜ் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது இவருக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. டாப் 2 பிளேயர்ஸுமே வெஸ்ட் இண்டீஸில் கம்மியான பர்சன்டேஜ் தான் பிக் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பிளேயர்ஸுமே மேட்ச் வின்னர்ஸ். கொஞ்சம் செட் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மேட்சை கம்ப்ளீட்டாக மாற்றக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். தென் ஷாய் ஹோப் ஒன் டே சீரீஸில் ஆண்டதை வச்சு பிக் பண்ணியிருக்காங்க. பட் பிக் பண்ணலாம், ஒரு 3-4 6 அடிப்பார், பவர் பிளேயில் வந்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட கரீபியன் பிரீமியர் லீக் சிபிஎல்லில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2-3 சீசன்ஸை பார்த்திங்க அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக ஆடி இருந்தார். ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ரோமன் பவுல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பேட்டிங் ஃபஸ்ட் கன்சிடர் பண்ணலாம். ஆடில் ரசீதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வீக்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் கூட கம்பேர் பண்ணும்போது 2வது பேட்டிங்கில் சேஸ் தெரிஞ்சுது அப்படின்னா ரோமன் பவுல் ரீசெண்ட் டேஸ் நல்லா ஆடி இருக்கார். கிட்டத்தட்ட IL T20 ஜான்வரியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த ஒரு கன்சிஸ்டன்சி காட்டியிருக்காரு. சேஸ்னால் அவரோட கான்ஃபிடென்ஸாக ஒரு 35-40 ரன்ஸ் கிட்ட ஆடி இருக்காரு. IPL கூட ஒரு மேட்ச் சான்ஸ் கிடச்சிது, 35 அடிச்சிருந்தார். ஸோ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். 2வது பேட்டிங்கில் அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷர்ஃபின் ருதர்ஃபோர்டு ரொம்ப ரிஸ்க்கு. இவர் ஜிடிக்காக ப்ளே பண்ணும்போது கான்ஃபிடன்ஸாக நான் சொல்லுவேன் பேட்டிங் செகண்டாக பிக் பண்ணுங்கள் அப்படின்னு. பட் இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் அன்பிரடிக்டபிள். ருதர்ஃபோர்டு இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக ஆடிட்டுருக்காரு. அவருக்கான ஒரு கரெக்டான பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 4 தான். அதை ஜிடி கொடுத்தாங்க, ஜிடிக்காக அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் இந்த பர்டிகுலர் டீம் பார்த்திங்க அப்படின்னா அதை கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ரசலுக்கு ஒரு ப்ரொமோஷனை மேலே கொடுப்பாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷர்ஃபின் ருதர்ஃபோர்டோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ 50-50 ஆப்ஷனில் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்னா சம் டீம்ஸில் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ரசல் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். டெத்தில் இந்த மேட்ச் நீங்கள் இவர்கிட்ட ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமம் 2 ஓவர்ஸ் வரைக்கும் டெத்தில் கண்டிப்பாக போல் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. 2 விக்கெட் பேட்டிங்கில் ஒரு 25 ரன் அடித்தா கூட ட்ரீம் டீமுக்கு ஒரு பெஸ்ட்டு
கேப்டன் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஐபிஎல் பெருசாக போகலை, இவர் கேப்டனாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மேட்ச் தான் வந்தார்னு நினைக்கிறேன் மொத்தம் 14 மேட்சஸில். பட் இந்த பர்டிகுலர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் பிக்காக இருக்கார். லாஸ்ட் மினிட்ல தான் ஸ்குவாடில் ரஸ்ஸில் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணி 2வது பேட்டிங் பண்ணும்போது மஸ்ட் சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஆஸ்டன் சேஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை. 2வது போலிங் பண்ணும்போது ஜிஎல் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஷெப்பர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணி 2வது போலிங் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பிக்காக இருப்பாருங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குடகேஷ் மோட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட் பிக்கு 2 இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். என்னடா 6 மேட்ச் ஆடி 3 விக்கெட் தான் இருக்குது 2வது போலிங்கில் நீங்கள் பார்க்காதீங்க, கண்டிப்பாக 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணலாம். இவருக்கு ஒரு சூப்பரான கிரவுண்டும் கூட அப்படிங்கிறது இது தெரிய வருது. அல்சாரி ஜோசப் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போலிங் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 59% ஒரே மெயின் பேஸ் பவுலராக இருக்கார் இப்போதைக்கு. ஒரு ப்ராபபிள் 11ல் பிளேயிங் 11ல் யாரெல்லாம் வராங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லாஸ்ட்டாக அக்கீல் ஹுசைன் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இறங்க மாட்டார், இன்னும் கொஞ்சம் மேலே பேட்டிங் ப்ரொமோட் பண்ணுவாங்க, டீசெண்டாக பேட்டை விடுவார். ஹெட்ல ஆனால் 16 மேட்ச் ஆடி இருக்காரு, 21 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ 2வது போலிங்கில் அக்கீல் ஹுசைனுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க, நம்பர்ஸ் ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பெஞ்ச் பொறுத்த வரைக்கும் எவின் லூயிஸ் பேட்டர். ஸோ ஜஸ்டன் ஹோல்டர் உள்ள ஆடுறாரா, சின்ன இன்ஜுரி இருந்தது லாஸ்ட்டாகவே. ஸோ அவரை கன்சிடர் பண்ணுறாங்களா, ரொமேரோ ஷெப்பர்டுக்கு பதிலாக உள்ளே வராரான்னு பாருங்கள். வந்தார்னா போத் இன்னிங்ஸுமே ஹோல்டரை கண்டிப்பாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸோட பேட்டில். பிரெண்டன் கிங்கு ஷக்கீப் மஹமூத் வந்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஜான்சன் சார்ல்ஸ் ஆடில் ரஷீத் வந்து 1 முறை. ஷாய் ஹோப் பொறுத்த வரைக்கும் ரஷீத் 2 முறை, ரெஹான் 2 முறை. ரோமன் பவலா அடில் ரஷீத் வந்து 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்த பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசல் வந்து 2 முறை. ஷெப்பர்டு பொறுத்த வரைக்கும் ருதர்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரஷீத் 2 முறை. ராஸ்டன் சேஷம் முகமது வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காங்க. அடில் ரஷீதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இதை வச்சே தெரிய வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போது இந்த டீமில் யாரெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம் மஸ்ட்டாக அப்படின்னா பிரெண்டன் கிங் ஒரு பெஸ்ட் பிக்காக இருக்கார். தென் ஷாய் ஹோப், 3வதாக பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசல், 4வதாக கிட்டத்தட்ட அல்சாரி ஜோசப், அடுத்ததாக அக்கீல் ஹுசைன். இது 5 பிளேயர்ஸ் தவிர்த்து குடகேஷ் மோட்டி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஹோல்டர் வந்தார்னா ஹோல்டரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரோமன் பவல் ஆர் ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தர் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் ரோமன் பவுலுக்கே கொடுங்க. ஏன்னா பழைய கேப்டன் இவர் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ஆடுறதுக்கு பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. இதாவது பார்த்தோம் அப்படின்னா ஜான்சன் சார்ல்ஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணார்னா மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் கேப்டன்ஸ் கேன் பிக்கில் பட்லர், டக்கெட், ஆண்டர்சன் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கக்கூடிய டீமில் பட்லர் அது பார்த்திங்க அப்படின்னா ஷாய் ஹோப் வந்து விக்கெட் கீப்பர்ஸில் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் டக்கெட், ஹாரி ப்ரூக்கு, பிரெண்டன் கிங்கு. ஆல்ரவுண்டர்ஸில் ரசல், வில் ஜாக், ஷெப்பர்ட். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் அடில் ரஷீத், அல்சாரி ஜோசப் அண்ட் பிரைடன் கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பட்லர், வைஸ் கேப்டன் வந்து டக்கெட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு கமெண்ட்ல பின் பண்ணி வச்சுக்கோ. லிங்க் கிளிக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.